ஆனா இப்ப முதல்ல சொல்லுங்க. இப்ப இந்த கோயிலோட பேர் என்ன? சுவேதாக பெருமாள் கோயில். சுவேதாக பெருமாள் மன்னாருடைய பக்கம் உள்ளிக்கோட்டை நியர் மகாதேவப்பட்டினம் அங்க இருக்கு. இந்த கோயில் வந்து அரசு கோயில் இல்லன்னு சொல்றீங்களா? ஆமா. இதை யாரு இதை வந்து மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காரு? யாரு? இப்ப நாங்க தான் பண்ணிட்டு இருக்கோம். நீங்க மெயின்டைன் பண்ணதுக்கு உங்களுக்கு என்ன சொந்தம் இருக்கு அதுல? இது இருக்கு. என்னன்னு கேக்குறேன். இருக்கிறதுனால பண்றோம். இல்லண்ணே, உங்களுக்கு என்ன ரெக்கார்ட்ஸ் இருக்கு? உங்களுக்கு இதை நீங்க அரசாங்கத்துல ஒப்படைச்சீங்கன்னா அந்த அரசாங்கம் பெரிய கோட்டையா இருக்கிறது, அரசாங்கம் பெரிய லெவல்ல இதை வந்து விரிவுபடுத்தலாம் இல்லையா? உங்களுக்குன்னு ஒரு தனிப்பட்ட உரிமை எடுத்துக்கலாம் இல்லையா? ஏன் நீங்க அதுக்கு முயற்சி பண்ணல? இதுவரை யாரும் முயற்சி பண்ணல, அப்படியே கடந்து போயிடுச்சு. சரி, இப்பதான் ஒரு 4-5 வருஷமா இந்த கோயிலை சுத்தம் பண்ணி லைட் எல்லாம் போட்டு இந்த சனிக்கிழமை சரி இது பண்ணிட்டு இருக்கு. நீங்க தனிப்பட்ட முறையில் பண்றீங்க? ஊர் சேர்ந்து. ஏன் ஊரு சேர்ந்து ஏன் அரசுகிட்ட முயற்சி பண்ணல? அரசுகிட்ட வந்து இந்த கோயிலை வந்து அரசு எடுக்கணும்னு ஏன் முயற்சி பண்ணல? இல்ல, யாரும் முயற்சி பண்ணலப்ப. அப்படி ஒரு பெரிய மனுஷங்க இல்லையா? இல்ல அரசியல்வாதி இல்லையா? அது ஸ்டெப்ஸ் யாரும் எடுக்கல, அப்படியே கடந்து போயிடுச்சு. சரி, ஆமா. இப்ப உங்களோட கருத்து வந்து இது அரசு எடுத்து நடத்தலாம்னு ஏத்துக்கீங்களா? இப்ப இது எங்க பேர்ல இருக்கிறதுனால இப்ப நாங்களே எடுத்து இது செய்யும் ஏற்பாடு பண்ணிட்டு இருக்கோம். நீங்க இல்லன்னா யாரு? நானே தான். அப்பா இறந்துட்டாரு. சரி, அதுக்கு பிறகு நான் தான். நீங்க என்ன தப்பா நினைச்ச கூடாது. சொல்லுங்க, உங்களோட இனம் என்ன என்னன்னு? தேவர். ஆமா. சரி, அகம்படி தேவரா? அகம்படி தேவர். இப்ப நீங்க தேவர் மட்டுமே நடத்த நினைக்கிறீங்களா? அத? ஆமா, எங்க இதுல இருக்கிறதுனால நாங்க இது பண்ணி கோயில இது பண்ணிட்டு கும்பாசம் பண்ணணும் ஒரு எண்ணங்கள் ஏற்படும். உங்க தேவர் இங்க பெரிய மெஜாரிட்டியா இருக்காங்களா இங்க? இல்ல, இந்த மகதேவபுரத்தை பொறுத்தவரை பல ஜாதிகள். சரி, 18 ஜாதி. சரி, அதேதான் இங்க இருக்கு. சரி, புரியுதுங்களா? இப்ப உங்களால வந்து உங்க ஜாதியை வச்சு பண்ண முடியுமா? இல்ல வச்சுன்னு கிடையாது, ஜாதி எல்லாம் நமக்கு தேவையில்லை. சரி, பொதுவாக செய்யணுங்கிறது என்னோட எண்ணங்கள். சரி, ஏன்னா இப்படி ஒரு இடம் கிடைச்சிருக்கு பாருங்க, இது ஒரு பெரிய அற்புதமான விஷயம். நாங்க வரைக்கும் வந்ததுல ஊருக்குள்ள இந்த கோட்டை வந்து கிட்டத்தட்ட ஒரு 1 கிலோமீட்டர் அகலத்துக்கு இருக்குன்னு நினைக்கிறேன். டோட்டலா காம்பவுண்ட் வந்து இந்த 1 கிலோமீட்டர். நான் வெளில எடுக்கல, போட்டோ எடுக்கல. இது ஒரு 50 ஏக்கர். இது 50 ஏக்கர் மொத்தம் நிலம். இத வந்து அரசு பார்வைக்கு போகாம இருந்ததற்கான காரணம் அது என்னன்னு தெரியல. ஊர்ல உள்ள அரசியல் சரியில்லை. அப்பா பேர்ல இருந்தா ட்ரஸ்டா இருந்தா கூட நம்ம பேசிக்கணும். சாதாரண ஒரு ட்ரஸ்ட் நிலமா இருந்தா கூட கவர்மெண்ட் அதுல நுழைஞ்சிரும். நீங்க தனிப்பட்ட முறையில் கிட்ட 50 ஏக்கர் நிலத்தை ஒரு தனிப்பட்ட பேர்ல உங்களுக்கு வந்து இந்த மன்னர் காலத்துல உங்களுக்கு உங்க அப்பாவுக்கோ உங்க தாத்தாவுக்கோ இது வந்து ஒரு ஐயர் எடுத்தது ஏலத்துக்கு. சரி, லீஸ்க்கு எடுத்திருக்காங்க. 900 ரூபாய் ஏலம் விட்டுருக்காங்க. சரி, ஏலம் விட்டு இது எல்லாமே பட்டா. சரி, எங்களுக்கு 12 பேர்ல இருக்கு பட்டா இருக்குது. பட்டா வச்சிருக்கீங்க? சரி சரி. அப்ப அந்த பட்டாங்கிறது எப்ப வந்தது உங்களுக்கு? ஐயர் மூலம் எங்களுக்கு வந்து. இல்ல எவ்வளவு வருஷம் ஆச்சு உங்களுக்கு வந்து? ஐயர் தான் 38ல அவர் எடுத்திருக்காரு. கவர்மெண்ட் அவருக்கு பட்டா கொடுத்துருக்கு. கவர்மெண்ட் கொடுத்துருங்களா? அவர் எங்களுக்கு எழுதி கொடுத்திருக்காரு. கவர்மெண்ட்னா வெள்ளக்காரன் கொடுத்துருக்கானா? 38 சொல்றாரு அவரு. 37 வெள்ளக்காரன் கொடுத்திருக்கான். வெள்ளக்காரன் கொடுத்த பட்டா உங்களுக்கு செல்லாத? ஏன் செல்ல? எல்லாமே நாங்க வாங்கி வச்சிருக்கோம். வாங்கி வச்சிருக்கீங்க, உங்கள்கிட்ட யாரும் வந்து காசு கல்வி கேட்கல உங்களை, அதனால பயன்படுத்திட்டு இருக்கீங்க. ஆனா நல்ல விஷயம் என்ன, இத வந்து நீங்க உங்களுடைய வாழ்க்கை எப்படின்னா இருக்கு? இல்ல நல்ல உங்களுடைய லைஃப், அதாவது நல்ல சந்தோஷமா இருக்கீங்களா? வீடு வாசல் கட்டி எப்படி இருக்கீங்க அப்படின்னு கேக்குறாப்ல. இல்ல நாங்க வந்து நீங்க வந்து உங்க அப்பா அந்த இடத்த எடுத்திருக்காருன்னா வசதியானது பேர் சொல்ற அளவுக்கு உள்ளிக்கோட்டை இருக்குல்ல, உள்ளிக்கோட்டையில மில்லு இருக்கு பாருங்க. சினிமா கோட்டை எதுக்கு இருக்குது? எங்க மில்லு தான் அது. இல்ல ரைட்டு, அவர் வாழ்ந்ததுனாலதான் இதை செஞ்சிருக்காரு. ஆமா ஆமா ஆமா. நீங்க எப்படி இருக்கீங்க? உங்க அப்பா அளவுக்கு இருக்கீங்களா? இல்ல, அதுல கொஞ்சம் இறக்கம் தான் ஏற்படும். இல்ல கொஞ்சம், ஆனா கொஞ்சம் இறக்குங்க வேற. இப்ப சாதாரண மனுஷன் நம்மகிட்ட ஒரு சின்ன ஒரு ஓட்டு வீடு இருக்கு, ஒரு பிள்ளை இருக்காங்க, படிக்க வைக்கிறோம், நம்மளால முடிஞ்சது மாசம் ஒரு 5000 வருமானம், இப்படிப்பட்ட சூழ்நிலையா? இல்ல நீங்க நல்லா ஒருத்தா இந்த ஓரளவுக்கு செய்யக்கூடிய சக்தியில இருக்கீங்க? அந்த அளவுக்கு இருக்கிற ஒண்ணும் கீழ்நிலைக்கெல்லாம் போயிடல, நடு நிலைமையில இருக்கீங்க. பெரிய அப்ப நிறைய பண்ணிட்டு இருந்தா, பிசினஸ் இது பண்ணிட்டு இருந்தா இறங்கிட்டியா? ஆமா, வாழ்க்கை தான். அதுல இறங்கி இருக்கோம். ஊரை சேர்த்து அந்த 18 ஜாதியும் சேர்ந்து நல்லா செய்யுங்க. இல்ல உங்களுக்கு ஏதாச்சும் உதவிகள் வேணும்னாக்கா நாங்க இந்துமணி சார்பாக, என்ன பாரதிய ஜனதா கட்சி விட்டுருங்க, இந்துமணி சார்பாக எங்களுடைய உதவிகள் வந்து உங்களுக்கு நாங்க இதை வந்து மேல தெரியப்படுத்தி இந்த விஷயங்களை உங்களுக்கு செய்யறோம். என்ன அண்ணன் நம்பர் வாங்கிக்க என்ன அப்படியே. இல்ல இது பெரிய ஒரு அற்புதமான விஷயம். அன்பார்ந்த சகோதரர்களே, இது வந்து மன்னார்குடி பக்கம் உள்ளிக்கோட்டை பக்கம் உள்ள மகாதேவப்பட்டினத்தில் கிராமத்தில் உள்ள
அண்ணா என்ன கோயில் இது? பெருமாள் கோயில். வரக பெருமாள் கோயில் இது. மன்னர் காலத்தில் வந்து ஒரு செட்டில்மெண்ட் எழுதி கொடுத்துருக்காங்க. ஒரு தனிப்பட்ட நபர்களுக்கு ஒரு 8 பேருக்கு பட்டா கொடுத்துருக்காங்க இந்த விஷயத்த. இது வரைக்கும் அவங்க ஒன்றும் பெரிய லெவலில் இல்லை. அதனால் இந்த வில்லேஜ் பாதிக்கப்பட்டு ரொம்ப சிதிலம் அடைஞ்சிருக்கு இந்த கோவில். இதனால் நம்மளுடைய இந்து சமயம் சம்மந்தப்பட்ட சகோதரர்கள் அத்தனை பேரும் இந்த விஷயத்தை கணக்கில் எடுத்து ஒரு முறை இந்த கோயிலை வந்து பாருங்க. பார்த்துட்டு நம்மளால என்ன பண்ண முடியும். பெரிய கோட்டை இது, கிட்டத்தட்ட ஒரு 50 ஏக்கருக்குறாங்க லேண்டு. ஆனால் ஒரு 8 பேர்கிட்ட என்னமோ பட்டாவில் இருக்கு. பட் அவங்களும் ஒன்றும் பெரிய நிலைமையில் இல்லை, செய்யக்கூடிய சக்திகள் அவங்களுக்கு எதுவுமே கிடையாது. சரிங்களா? இந்த கோட்டை சுவரை பாருங்க, எவ்வளோ லாங்கில் தெரியும் பாருங்க. கிட்டத்தட்ட ஒரு பார்த்தீங்கன்னா இங்கேருந்து ஒரு 50 மீட்டர் தாண்டி ஒரு கோட்டை சுவர் கோவில் பாருங்க. மிக அற்புதமான ஒரு ஆலயம் வந்து நம்ம இந்து சமுதாயத்தில், அதாவது எதுவுமே செய்ய முடியாத அளவில் கிடக்குது. தயவு செய்து இதை வந்து யார் யார் ஃபார்வர்ட் பண்ண முடியுமோ, யார் யாருக்கு பண்ண முடியுமோ, எங்களால் முடிஞ்ச அளவுக்கு நாங்களும் முயற்சி பண்ணுறோம், உங்களால் அளவுக்கு நீங்களும் முயற்சி பண்ணுங்க. இந்த கோட்டை சுவரெல்லாம் நீங்கள் பார்க்கணுன்னாக்கா, இப்படி ஒரு கோவிலை நான் வந்து இப்போ இது வரைக்கும் நாங்கள் பார்த்ததே கிடையாது. அவ்வளோ பெரிய கோயில் மாதிரி கல் மண்டபம் எல்லாமே கருங்கலால் கட்டின ஆலயங்கள் எல்லாமே சிதிலடைஞ்சம் கிடக்கு. அப்படியே பாருங்க. அவங்க வந்து அந்த பட்டாதாரர் இருக்காங்கல்ல, அவங்க ஒரு 8 பேர் மேல பட்டா இருக்கு, அவங்க தயாரா இருக்காங்க. நம்ம உதவி பண்ணாக்கா அந்த கோயிலை கட்டுறதுக்கு அவங்க தயாரா இருக்காங்க. இவ்வளவு அது எத்தனையோ முறை ஆட்சிகள் வந்திருக்கு, எல்லா ஆட்சியும் வந்திருக்கு. இந்த கோயிலை வந்து இது வரைக்கும் பார்க்காம இருந்திருக்காங்க. பெரிய வேதனையான விஷயம். பார்த்துட்டு இருக்கீங்களா? அசல பார்த்துங்க. அப்படியே மூலவருக்கு போகிறோம். அப்படியே கோயில் உள்ள போயிட்டு இருக்கோம். பாருங்க, தரையெல்லாம் பாருங்க, சுவரெல்லாம் பாருங்க. அண்ணா உள்ள சாமி இல்லையாண்ணே? பாருங்க உள்ள இந்த தெய்வங்களை பாருங்க, எவ்வளவு பெரிய விஷயங்களை பாருங்க. வவ்வால் உள்ள வவ்வால் அடைஞ்சிருக்கு. பெருமாள் ஸ்கிரீன் போட்டிருக்காங்க. எவ்வளவு பெரிய விஷயம் நடந்துட்டு பாருங்க. எவ்வளவு பெரிய கோயில். எங்கெங்கே என்ன பண்ணிட்டு இருக்கோம் நம்ம. இந்த விஷயங்களை மட்டும் பாருங்க. இருளடைஞ்சு போயிருக்கு. 50 ஏக்கர் லேண்ட்ல உள்ள ஒரு பெருமாள் கோவில். இந்து சமுதாய மக்கள் அனைவரும் இதை காதுல வாங்கிக்கங்க. இதை எல்லாருக்கும் ஃபார்வர்ட் பண்ணுங்க. என்னென்ன உதவி பண்ண முடியுமோ அதை அந்த கோயில் நிர்வாகியோட நம்பர் தரேன். நீங்க வாங்க, அந்த கோயிலுக்கு வாங்க, எல்லாரும் வந்து பாருங்க. என்ன பண்ணணும்னு பாருங்க. முதல்ல கோயில் வந்து பாருங்க. மகாதேவிப்பட்டினம், அதாவது உள்ளிக்கோட்டை, மன்னார்குடி போற வழியில உள்ளிக்கோட்டை, உள்ளிக்கோட்டையில மகாதேவிப்பட்டினம். உள்ளிக்கோட்டையிலிருந்து ஒரு 4 கிலோமீட்டர் உள்ள இருக்கு. நினைச்சு பார்க்க முடியாத விஷயம். அப்படி ஒரு அப்பதான் கோயிலை இது வரைக்கும் நான் பார்த்தது. இவ்வளவு பாலடைஞ்சு கிடக்கிறத பார்த்தது இல்லை நண்பர்களே. வணக்கம். சனிக்கிழமை தான் பூஜை பண்ணுவீங்களா? யாரு காசு கொடுக்கறது உங்களுக்கு? ஐயர் வந்து மேனேஜ்மெண்ட். யார் காசு தரது உங்களுக்கு பூஜைக்கு? பூஜைக்கு வந்து கவர்மெண்ட்ல கொடுக்குறாங்க. கவர்மெண்ட் இல்லங்கிறீங்களே, உங்க பட்டாடங்கிறீங்களே, எப்படி கவர்மெண்ட் கொடுப்பாங்க? கவர்மெண்ட்ல தான் காசு வருது உங்களுக்கு. வர்ற மக்கள் தானே கொடுக்குது. ஆமா, வர மக்களுக்கு. அப்ப கவர்மெண்ட்ங்கிறீங்க, தப்பா சொல்றீங்க. இங்க 18 ஜாதி இருக்கீங்க. 18 ஜாதி சேர்ந்து ஜாதி உணர்வுல எல்லாரும் ஒத்துமையா இருக்கீங்க. ஏன் அத்தனை பேர் சேர்ந்து இந்த கோயிலை கட்ட இது வரைக்கும் முயற்சி பண்ணல? இது வரைக்கும் அவருக்கு வயசு எவ்வளவு சொன்னீங்க? 60 ஆகுது. என்ன கிட்டத்தட்ட அவரு 60 வயசா முயற்சி பண்ணிட்டு இருக்காரு. எவ்வளவு பெரிய விஷயம். தப்பு இல்லையா அது? இருந்தாங்க. பேர் என்ன நீங்க? மனோகரன். நம்பர் வாங்கிக்க. சரிண்ணே, ரொம்ப நன்றி. நிச்சயமா இதுக்கு ஒரு விடிமோஷன் கிடைக்கும்ண்ணே. வந்துட்டோம்ண்ணே. இல்ல இல்ல, நாங்க இந்த ஊருக்குள்ள வந்தோடனே சொன்னாங்க நீங்க வந்து சனிக்கிழமைக்கு 4:30 இருந்து 7 மணிக்குள்ள இங்க வாங்க. உங்க 2 பேருக்கும் ஒரு முடிசம் கிடைக்கும். வரேண்ணே. ஆனா ஊருக்குள்ள வந்தோடனே சொன்னாங்க
4:30ல இருந்து 7க்குள்ள. 7:30 வந்து பாருங்க, சாயந்தரத்துலயா? தரிசனம் பண்ணுங்க. சாயந்தரத்துலயா? சாயந்தரமா? சாயந்தரம் 4:30 to 7. ஆனா ஒரு விஷயம் சொன்னாங்கண்ணே, ஊருக்குள்ள வந்த உடனே இந்த ஊருக்குள்ள வந்துட்டீங்களா உங்களுக்கு ஒரு விடிமோச்சனம் கிடைச்சிருன்னு ஒரு ஆள் சொன்னாரு. நான் இப்ப சொல்றேன், நீங்க வாங்க 2 பேரும், நீங்க என்ன வீடியோ எடுத்தாலும் சரி, எது எடுத்தாலும் சரி. சரி. நான் அந்த பகவானை வேண்டிட்டு தான் இங்க கிடக்குறேன். சரிண்ணே. நான் தான் இங்க பூஜை பண்றேன். சனிக்கிழமைக்கு வாங்க. ஒண்ணு வேணாம், எலுமிச்சம்பழமும் சூடமும் இது எண்ணெயை மாட்டுவாங்க, விளக்கேத்துங்க. அப்படியே இந்த ஆஞ்சநேயர் பெருமாள் உங்களுக்கு என்ன வழி காமிக்கிறேன்னு நான் சொல்றேன். அவர் வழி காமிச்சுதானே இங்க வந்திருக்காங்க. இல்ல அண்ணன் சொல்றது ஒரு வகையில வச்சுக்கலாம். அது இருக்கலாம், இது இருக்கலாம். இல்ல இப்ப முடியட்டும். இப்ப நானே எதிர்பார்த்தது தன்னால வந்து எனக்கு இதெல்லாம் வருது. பெரிய ஆச்சரியம். இனிமே வந்துரும். நாங்க 2 பேரும் வந்தாலே ஆட்டோமேட்டிக்கா நடக்கும். நீங்க 2 பேரும் உள்ளுக்கிட்டயா? இல்ல அதெல்லாம் பண்ணோம். இந்த கோயில் சம்பந்தப்பட்டது எல்லாமே தெரியாம இது மாதிரி மற்ற எடுத்து விட்டாங்க. என்ன அது